பெருநாள் சிறப்பு கவியரங்கம். தலைமை மாத்தளை கவிதாயினி ஜசீமா ஹமீட். பங்கெடுத்துக் கொள்ளும் இதர கவிஞர்கள் கல்ஹின்ன கவிதாயினி சிபானா சனோன், திஹாரிய கவிதாயினி சஸ்னா பானு நவாஸ், கொழும்பு திருமதி MNF மர்ஜான், லுடுகல கவிதாயினி ஷிஹானா நௌபர், கவிதாயினி ஜஹாரா இஸ்பஹான், நேகம கவிதாயினி சிஃபானியா ஃபவுசுல் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம். ஹஜ்ஜின் மேன்மைகளை அடுக்கடுக்காய் பாடும் கவி அன்னையர் வழியே இனி சஸ்னா பானு நவாஸை அழைப்போம். திஹாரி அல் அசுஹரில் துளிர்த்து தென்கிழக்கு பல்கலை வளாகத்தில் தேனாய் தமிழ் படித்து ஹொரகொல்ல வித்தியாலயத்தின் கல்வி தூணாய் விளங்குபவர். முஸ்லிம் சேவையின் மாதர் மஜ்லிஸ், இளைஞர் இதயம், நாடகம் பொய்கை என குரல் வழி கலை நெய்யும் கலைஞர், கவிஞரும் கூட. அழைத்தோம் சஸ்னாவை, அவாவுரும் சுவர்க்கம் கவிதை தர. அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வின் நாமம் கூறி, அண்ணல் நபி மீது சலவாத்தும் கூறி, கவியரங்கின் தலைமைக்கும் என் சக ஆசான்களுக்கும், பெருநாளை கொண்டாடும் உறவுகளுக்கும் ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். 10ஆம் பிறைமுனையில் துளிர்த்திட்ட தியாகம், பாரினில் நித்தம் தக்பீரின் முழக்கம், புத்தம் புது ஆடையில் கமிழ்ந்திடும் நறுமணம், பகைமை இல்லா உலகினையே வேண்டிடும். தீனொளியில் துளிர்த்திட்ட கடமை, தீனோரின் இறுதி கடமை. ஹஜ்ஜில் மலரும் அற்புதங்களால் இங்கே அழகாய் கவிகள் ஒலிக்கிறது, நன்றாய் செவிகள் இனிக்கிறது. மண்ணகத்து மனிதர்களின் புகலிடம், விண்ணகத்து விண்மீன்கள் வியக்குமிடம். இறைவனின் கருணை கொண்டு இறை தூதர் வழியில் நடந்து வாழ்வதில் கிடைக்கும் பேரற்புதம். கண்கள் கண்டிரா பேரொளி, காதுகள் கேளா பேரின்பம், சிந்தனைக்குள் சிக்கா பேரழகு, தேகம் தொட்டிடா பேருவகை. சோதனைகளால் துவண்டு போனோரும், வேதனைகளால் அவதியுறுவோரும், சுவனவாயிலில் அடியெடுத்து வைக்கையில் அகில துயரம் மறைந்தே போகும். பருக பருக இனிக்கும் சுவையும், தெவிட்டாத கனிகளின் இனிமையும், தேடி வந்து உபசரிக்கும் வானவர்களின் கனிவும், பட்டாடை பசும் பொன்னாபரணங்களோடு இன்புறுமே. பகையும் இல்லை, பசியும் இல்லை, நோய் பிணிகள் என்பதே இல்லை. முதுமையில்லை, மரணமில்லை, பொறாமையில்லை, பகைமையில்லை. உண்ணும் உணவின் தெவிட்டாத சுவையும், உடலில் தங்கிடா கழிவுச் சுமையும், கிண்ணங்கள் ஏந்திடும் ஊருள் ஈன்களும், குறைவில்லா இன்ப வாழ்வில் நிலைத்திடுமே. பாலும் தேனும் ஆறுகளாக பாய, பரிசுத்த நீரோடைகள் ஓட, திருத்தூதரது திருக்கரத்தால் நீர் பருகலாம், அவரது அருகாமையில் நாமும் அமர்ந்திருக்கலாம். சுவனத்தின் உயர் மகிமை ஒன்றில் உண்டு, அது இறைவனின் இல்லம் நோக்கிய ஹஜ்ஜு பயணத்தில் உண்டு. சொத்து சுகங்கள் மறந்து, சொந்த நாட்டையும் துறந்து, இன்ப துன்பங்கள் விட்டு இறை இல்லம் நாடி செல்லும் பயணம். லப்பைக் என்றே ஒலிக்கும் ஒற்றை முழக்கம், அகிலத்து மனிதர்களை ஓரணியில் சேர்த்து, கருப்பு வெள்ளை பேதங்கள் ஒழித்து, மனித நேயத்தை மண்ணில் விதைக்கும். அகந்தை ஆடைகள் களைந்து, அகில இரட்சகனிடம் சரணடையும் தருணம். இப்ராஹிம் நபியின் துணிவும், இஸ்மாயில் நபியின் அர்ப்பணிப்பும், அன்னை ஹாஜராவின் சுவடுகளும், அறுத்து பலியிடும் குர்பானும், அரஃபா பெருவழியின் பின்னணியும், சுவன வாயிலை திறந்திடுமே. லப்பைக்கென்ற ஒற்றை வார்த்தையில் உடலும் உள்ளமும் தூய்மையாகி, காபாவின் நிழலில் பாவங்கள் உதிர்ந்து, சுவனத்துக்கு நம்மை தயார்படுத்துமே. தியாக நபிமாரின் வழி நடந்து, ஈகையின் சிறப்பினை எடுத்து நடந்து,
ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றி நேர்வழி வாழ புனித நாளில் உறுதி எடுப்போம். உலகப் பேரின்பங்கள் தோற்றே போகும் ஹஜ்ஜினால் கிடைக்கும் சுவனத்தின் முன்னால் இதயங்கள் தேடிய இறுதி புகலிடம் இதுவன்றோ, இறை நம்பிக்கையாளர்கள் அவாவுறும் சுவர்க்கமும் இதுவன்றோ. மண்ணகத்து மனிதர்களின் புகலிடம், விண்ணகத்து விண்மீன்கள் வியக்குமிடம், சுவனம் தரவே அழைக்குமிடமென அழகாய் கவி சொன்னார். இன்னும் சிறக்கட்டும் உங்கள் கவிப்பயணம்.